நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. நிலம் என்னது அப்படின்னு சுத்துற ஆள், நீர் என்னது அப்படின்னு சுத்துற ஆட்களும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல மீட் பண்ணிதான். ஏன்னா நிறைய போர்கள் நிலம் என்னதா நீர் என்னதா அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய போர்கள் நடந்துருக்கு. இனிமே வரக்கூடிய காலங்களும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த எல்கை ஒண்ணுது, இந்த எல்கை என்னது அப்படிங்கிறத போராடி தான் பெறணும் அப்படிங்கறத இந்த கங்குவா படம் இது பண்ணுது. உன் ரத்தமும் என் ரத்தமும் ஆக்சுவலி கங்குவா படத்துல என்னன்னா நிலம் என்னதா நீர் என்னதா அப்படின்னு சண்டை வரம்பச்சுல அழியிறது யாரு? ஆக்சுவலி அழியிறது நடுவுல இருக்கிற இந்த அப்பாவியான மக்கள். ஏன்னா இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த இடத்த ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க. ஆனா அப்பாவி மக்கள் தான் மடிஞ்சு போறாங்க. அவங்க மடிஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய இதுல ஒரு இதுனா பெருப்பட்டது எதுக்கு? அதுதான் எனக்கு புரியல. ஏன்னா ஒருத்தன் செத்துதான் இன்னொருத்தன் வாழணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற அந்த இதை இந்த கங்குவா படம் எதுக்காகனா, நீ இங்க வந்தா எல்லாத்தையும் அழிச்சிருவ, என் மக்களையும் சரி என் மொழியை சரி என்னோட பண்பாடை சரி என்னோட எல்லாத்தையும் நீ அழிச்சிருவ அப்படிங்கிறதான் போராடுற மக்கள் தான் இவங்க. ஆனா இவங்கள ஒரு எப்படிப்பட்ட ஆளா காட்டுறாங்கன்னா, இவன் தான் பெரிய இது, அவன் இதை இது பண்ணதுக்காக நம்ம கூட இது பண்றான் பாரு அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு நடுவில் அந்த பிரிட்டிஷ் அப்படிங்கிற அந்த ஆர்மி என்ன பண்ணாங்க, எப்படி இந்த மக்களை ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கறத அந்த படத்துல டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் இந்த கங்குவா படத்துல அந்த ட்ரெய்லர்லயே கொடுத்துருக்காங்க. அதாவது சூர்யா சார் ஒரு டைலாக் சொல்லுவாப்புல, அது என்னங்கிறது பிளே பண்ணுங்க. அந்த டைலாக் ஒரு பெரிய கதையை சொல்லுது. என்னத்தை சொல்ல வருதுன்னா, இப்போ உன்னோட மண்டையில இருக்கிற அந்த எண்ணம் நிறைவேறாது. ஏன்னா நீ எங்களை ஆளணும்னு நினைக்க மாட்டேன், எங்களை அடிமைப்படுத்தணும்னு தான் நினைப்ப. எங்களை ஆள்றதுங்கிறது வேற, அடிமைப்படுத்துறதுங்கிறது வேற அப்படிங்கிறது தான் இவர் சொல்லுவார். யாரு? சூர்யா சார் சொல்லுவார். ஆள்றதுக்கும் அடிமைப்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆள்றதுங்கிறது அதாவது மக்களோட முழு சுதந்திரத்தை கொடுத்து அவங்க இவங்களுக்கு இது பண்ணி போறது. ஆனா அடிமைப்படுத்துறதுங்கிறது அடக்கி ஆள்றது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம். இதை இந்த படம் தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்ல, இந்த படம் டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில் எங்கெங்க கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த படத்துல தெளிவா கொடுத்துருக்காங்க. அறுபட்டியன் சிரம் மண் உருண்டாலும் உருளும், செய்யும் மூலங்காலும் மண் தொடா மண்டீடா.